Hello students, welcome to Curious Science Minds channel. So in this video we are going to see about standard 8th science physics la chapter number 1 measurement. Already book back exercise la நம்ம பார்த்திருக்கோம். இப்போ next பார்க்க போறது problem number 1. book inside problem பார்க்க போறோம். page number 3. ஓகேவா? solved examples problem number 1. question பார்த்திரலாம். If 2 coulomb of charge flows through a circuit for 10 seconds, calculate the current. அதாவது ஒரு சர்க்கியூட்டில் வந்து 2 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து 10 செகண்ட்ஸுக்கு ட்ராவல் ஆகும்போது எவ்வளோ கரண்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் நம்ம எழுத போகிறது கிவன். ஸோ கிவன் டேர்மில் கூலும் ஆஃப் சார்ஜ், ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் கிவன். electric charge, that is Q, which is equal to, electric charge oda symbol வந்து Q equal to 2 coulomb. And next flows through a circuit for 10 seconds. seconds அப்படினால it represents a quantity time, so time t is equal to 10 seconds. calculate the current. so current வந்து நம்ம என்ன பண்ணணும், calculate பண்ணணும். so electric current I which is equal to question mark. அவ்வளவுதான். கொடுத்திருக்க டேர்ம் மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபார்முலா. ஸோ ஃபார்முலாவில் எலக்ட்ரிக் கரண்ட், ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் I is equal to எலக்ட்ரிக் சார்ஜ், that is amount of charge divided by time, that is Q by T. ஓகேவா? ஸோ I is equal to Q by T. இப்போ இந்த Q வேல்யூவும் கொடுத்துருக்காங்க, T வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. நம்ம டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். ஸோ சார்ஜ் எவ்வளோ நமக்கு 2 கூலும். ஸோ 2 கூலும் டிவைடட் பை டைம் எவ்வளோனா 10 செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ 2னா 1, 5 2s are 10. ஸோ 1/5. அது சிம்பிளாக எழுதணும் அப்படின்னா 0.2, ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 0.2 கூலும் பெர் செகண்ட்ஸ், ஆர் we can write the unit வந்து ஆம்பியர் A. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் I which is equal to எலக்ட்ரிக் கரண்ட் I which is equal to 0.2 ampere. That's all. ஸோ சார்ஜ் 2 கொடுத்துருக்காங்க, டைம் T, டைமோட வேல்யூ நமக்கு 10 செகண்ட்ஸ். ஸோ 2 டிவைட் பை 10னா 1/5. ஸோ அந்த ஆன்சர் வந்து 0.2 ஆம்பியர். ஒன்லி ஒன் ஃபார்முலா, எலக்ட்ரிக் சார்ஜ் பை டைம் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.